ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பங்குனி உத்திரம். பொட்டுக்கடலை வச்சு தேங்காய் இல்லாத ஒரு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு சம்மர்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப வெயில் தாங்க முடியல இல்லைங்களா? அதுக்கு தேவையான என்னென்ன உணவு சாப்பிட்ணுமோ அதை மட்டும் சாப்பிடுங்க. வாங்க, நம்ம பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பூண்டு எடுத்திருக்கேன், இஞ்சி எடுத்திருக்கேன், சின்ன புளி இல்லைங்களா, நெல்லிக்காய் சைஸோட சின்னதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேண்டானாலும் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம்னா பெரிய வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு வச்சுக்கணும். அதோட நான் என்ன பண்ணியிருக்கேன், பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இல்லைங்களா, 60 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை போட்டு அரைக்க போகிறோம் இல்லைங்களா. வாங்க இப்போ வதக்கிறத காமிச்சிட்றேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எத்தனை காலம் வாழ்வதென்பது சிறப்பில்லை, வாழும் காலம் மற்றவர்க்கு உதவியாயிருப்பது சிறப்பு சிறப்பு சிறப்பு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அதுதான் சிறப்பு. அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். நல்லா இது வதங்கட்டும். திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு மகன்மார். இப்போ பார்த்துங்க, பச்சை மிளகாயும் புளியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், பச்சைக்கலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போதும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினோன்னு உப்பு போட்டு அரைச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் மிக்சியில் போட்டோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் கெட்டியாக தான் வச்சுருக்கேன். ஒரு தாளிப்பும் கொடுத்துட்டேன். இப்போ தோசை ஊற்றிட்டு தொட்டு சாப்பிடும்போது காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு தோசைக்கு நான் எண்ணெயே விடலை. எனக்கு மாதிரி இருக்கணும், எண்ணெய் விடாமல். இதுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விடாத தோசை பாருங்கள். இப்போ நடுவில் இந்த சட்னியை வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. காரம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்களுக்கு இந்த 2 பச்சை மிளகாயே ரொம்ப காரமாக தெரியுது. ரொம்ப அருமையாக இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். ரியலாக நல்லா தான் இருக்குது. ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா திரும்ப மீண்டும் மீண்டும் சுவைக்க தோண்டும். ரொம்ப அருமையாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான சட்னியாக இருக்குது, தேங்காய் சட்னி. நான் எதாக இருந்தாலும் கம்மியாக தான்ப்பா தொட்டுப்பேன். நிறையெல்லாம் விட்டெல்லாம் பசஞ்செல்லாம் அடிக்க மாட்டேன். பட்டும் படாமல் தொடுவேன். இன்னும் தொட்டும் தொடாமல் இல்லை, தொடுவேன். ஆனால் பட்டும் படாமல் தொட்டுப்பேன். இந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.